பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இடிக்கப்பட்டிருக்கிற நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் கட்ட ஆரம்பிக்கும் பொழுது மகிமையாக எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஆண்டவர் மகிமையாக எழுந்திருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்வாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வாசிக்கலாம். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். சரி, இதில் போட்டிருக்கு கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கிலீஷில் எப்படி மீனிங் இருக்குது அப்படின்னா, எப்போ ஆண்டவர் இந்த சீயோனை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்போ ஆண்டவர் என்ன செய்வாங்களாம், தம்முடைய மகிமையில் வெளிப்படுவாங்க. அதாவது இந்த கட்டப்படுகிற இந்த அனுபவத்துக்கு முன்னாடி எப்படினாலும் எப்படி செஞ்சுருக்கலாம், அந்த சீயோன் இடிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நம்மளுடைய தவறு நிமித்தமும் என்ன செஞ்சுருக்கலாமா, அந்த எல்லைகள் இடிக்கப்பட்டிருக்கலாம். இல்லை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கலாம், யோபுக்கு இடித்தது போல் கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சுருக்கலாம், நம்மளுடைய எல்லைகளை இடித்திருக்கலாம். எது எப்படி நடந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாங்க, எப்போ ஆண்டவர் சீயோனை கட்டணும் அப்படின்னு ஆண்டவர் தீர்மானிக்கிறாங்களோ அப்போ என்ன செய்வாங்களாம், ஆண்டவர் தம்முடைய மகிமையில் வெளிப்பட்டு என்ன செய்வாங்களாம், அந்த சீயோனை என்ன செய்வாங்களாம், கட்ட ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆண்டவர் மகிமையில் வெளிப்படும் பொழுது என்னென்னலாம் நடக்கும் வாசிக்கலாம். சங்கீதம் 102 அதிகாரம், அதே அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லோரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். 19 வாசிக்கலாம். 19. கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். ஓகே, இந்த 2 வருஷத்தில் ஆண்டவர் ஒரு 3 விஷயத்தை இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஆண்டவர் தன்னுடைய மகிமையில் வெளிப்படும் போது நடக்கக்கூடிய ஒரு 3 விஷயம். நம்ம வாசித்த முதல் வசனத்தில், அதாவது அந்த 17வது வசனத்தில் 2 காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து 2வது விஷயம் என்ன போட்டிருக்குன்னா, பூமியின் ராஜாக்கள் மகிமைக்கும். அதாவது 2 விஷயம். அது எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா, ஜனங்கள் எல்லா ஜாதிகளும் யாராக இருந்தாலும் அந்த ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்திற்கும் ராஜாக்கள் கர்த்தருடைய மகிமைக்கும் என்ன செய்வாங்களாம், பயப்படுவாங்களாம். அதாவது கர்த்தருடைய மகிமையாக ஆண்டவர் இறங்கும் பொழுது நடக்கக்கூடிய 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் ராஜாக்கள் என்ன செய்வாங்களாம், அந்த மகிமைக்கும். அப்படிப்பட்ட இதுக்கு முன்னாடி நடக்கிற, அதாவது இந்த ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிற அந்த காரியத்தை பார்த்து இந்த ராஜாக்கள் அது நிமித்தம் உண்டாகிற அந்த மகிமையை பார்த்து என்ன செய்வாங்களாம், பயப்படுவாங்களாம். அடுத்து 3வது விஷயம், அதாவது 19வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பார்த்து வானங்களில் இருந்து பூமியின் மேல் கண்ணோக்கினார். சரி, இதில் கேட்கவும், அதாவது நம்மளுடைய சத்தத்தை கேட்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வரைக்கும் பண்ணின ஜபங்கள் என்ன செய்யப்படும், கேட்கப்படும். அந்த நான் உன்னுடைய ஜபங்களை கேட்கிறத நீ என்ன செய்வ, நீ பாப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 காரியத்தை செய்து ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, இந்த சீயோனை கட்ட ஆரம்பிப்பாங்க. ஓகே, இப்படி நடந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் பார்க்கலாம். யோசுவா 10வது அதிகாரம் 1வது வசனம். யோசுவா ஆயை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலரோடு சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனியா சேதேக் கேள்விப்பட்ட போது. ஓகே, இதில் போட்டிருக்கு, ஒரு ராஜா கேள்விப்பட்டார். ஆண்டவர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் சீயோனை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது நான் நடக்கக்கூடிய காரியங்கள் நம்ம வாசித்தோம். அதில் இருந்த ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, ராஜாக்கள் கர்த்தருடைய மகிமையை பார்ப்பாங்க. அந்த மகிமையை பார்த்து அவர்கள் என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாங்க. இங்கே இதுதான் நடக்கு. இங்கே நடக்கிற காரியம் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு ராஜா இருக்கிறாரு. அவர் எந்த நாட்டு ராஜா அப்படின்னா, எருசலேமின் ராஜா அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் எருசலேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு ராஜா இருக்கிறார். அவர் பேர் என்னவா, அதோனி சேதேக் அப்படின்னு ஒரு ராஜா இருக்கிறார். அப்போ அந்த ராஜா இஸ்ரேல் ஜனங்களை குறித்து ஒரு காரியத்தை கேள்விப்படுகிறார். என்ன கேள்விப்படுகிறார் அப்படின்னா, ஆல்ரெடி அந்த இஸ்ரேல் ராஜா இருக்கும் பொழுது அவர் காலகட்டத்தில் அவர் பக்கத்தில் இருந்த
ஒரு சிட்டி, ஒரு பட்டணம். அந்த பட்டணம் இப்போ எங்கே போயிட்டாங்களாம்? அந்த பட்டணம் இஸ்ரேல் ஜனங்கள் கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். யோசுவா ஆயை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயைக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும், கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலரோடு சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாய் இருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதே கேள்விப்பட்ட போது. ஓகே, இதில் போட்டிருக்கு. இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அவர் கேள்விப்படுகிறார். இந்த மாதிரி யார் நம்ம பக்கத்தில் இருந்த ஒரு பட்டணம் யார்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க, இந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் கூட போய் சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு பார்த்து அவர் என்ன செய்கிறார்? பயப்படுறார். ஏன் பயப்படுறார் அப்படின்னா, அந்த அந்த கிபியோன் எப்படிப்பட்டது அப்படின்னு 2வது வசனத்தில் போட்டிருக்கு. அதை வாசிக்கலாம். 2வது வசனம். கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றை போல பெரிய பட்டணமும் ஆயை பார்க்கிலும் பெரிதுமாய் இருந்தபடியினாலும் அது மனுஷர் எல்லாரும் பலசாலிகளுமாய் இருந்தபடியினாலும் மிகவும் பயந்தார்கள். சரி, இதில் ஒரு 3 விஷயம் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அந்த கிபியோனிய பட்டணம் எப்படி பட்டணம்? அது வந்து பெரிய பட்டணம், அதாவது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சிட்டி, ஒரு முக்கியமான ஒரு சிட்டி. எப்படி வந்து இவர் தன்னுடைய காலகட்டத்தில் சில நகரங்கள் முக்கியமான நகரங்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரோ, அப்படி அவர் நினச்சிட்டு இருந்த நகரங்கள் அது வந்து என்ன நகரமா? அது வந்து ஒரு முக்கியமான நகரம், அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இடமா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்னா, இவங்க இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கடைசியாக ஒரு மக்களை வந்து கொல்றாங்க. எந்த மக்கள் அப்படின்னா, ஆயி பட்டணத்தை பிடிக்கிறாங்க. இந்த ஆயி பட்டணத்தை பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த பட்டணத்தை காட்டிலும் இந்த கிபியோன் எப்படியா, அது ஒரு பெரிய பட்டணம் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, அதின் மனுஷர் எல்லாரும் பராக்கிரமசாலிகளாய் இருந்தபடினாலும். அப்படின்னா என்ன அப்படின்னா, இவங்க எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய ஆட்கள், இவங்களால் என்ன செய்ய முடியும்? எதிர்த்து யுத்தம் பண்ண முடியும். ஆனால் இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? இப்போ எங்கே போயிட்டாங்க? இந்த இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட போயிட்டாங்க அப்படின்னு இவங்க ஒரு காரியத்தை பார்க்குறாங்க. இவ்வளோ பராக்கிரமசாலிகள் இருக்கிற ஒரு பட்டணம், இப்படி முக்கியமான ஒரு இடம், இப்படி போய் பயந்து இவனும் போய் எங்கே போய் சேர்ந்துட்டானே? இஸ்ரேல் ஜனங்கள் இடத்துல போய் சேர்ந்துட்டானே அப்படின்னு கண்டு என்ன செய்கிறாங்களாம்? இந்த மகிமையை பார்த்து, இஸ்ரேலுக்கு வருகிற இந்த மகிமையை பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்களாம்? அந்த ராஜா என்ன செய்கிறாராம்? பயந்தார்கள். அப்படி தான் போட்டிருக்கு இல்லையா? மிகவும் பயந்தார்கள். மிகவும் பயந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, இந்த கிபியோன் போனாங்கல்ல, அதாவது இந்த கிபியோனர் போன இஸ்ரேல் ஜனங்களை போய் ஜாயின் பண்ணாங்கல்ல. ஓகே, இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அதையும் வாசிக்கலாம். 24வது வசனம், முந்தின அதிகாரம் 24வது வசனம். அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, தேசத்தை எல்லாம் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கவும் தேசத்தின் குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக அழிக்கவும் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமது தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்டது உமது அடியாருக்கு நிச்சயமாகவே அறிவிக்கப்பட்டதினால் நாங்கள் எங்கள் ஜீவன் நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம். இப்போ ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் ஒரு 3 காரியத்தை நம்ம படித்தோம். ஒன்று என்ன செய்வாங்க? மகிமையை பார்த்து ராஜாக்கள் பயப்படுவாங்க. அடுத்து என்ன சொன்னாங்க ஆண்டவர் அப்படின்னா, சகல ஜாதி என்ன செய்யும் அப்படின்னா, என்னுடைய நாமத்துக்கு பயந்துருக்கும் அப்படின்னு சொன்னது போல் இங்கே ஒரு கூட்டம் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 24 மென்ஷன் பண்ணுறாங்க. என்ன செய்கிறாங்க? உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டது அறிவிக்கப்பட்டபடியினால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து என்ன அப்படின்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை கட்டளையிட்டிருக்கிறாங்க. என்ன கட்டளையிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வாழ்கிற பகுதியெல்லாம் யார் தான் வாழ போகிறா? இந்த இஸ்ரவேலுக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு உங்கள் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டுக்கிறத நாங்கள் இப்போ தான் அறிஞ்சோம். அதனால நாங்கள் என்ன செஞ்சிடறோம்? அவர் சொன்னதை என்ன செஞ்சிருவாங்க? நிறைவேற்றிடுவாங்க. அந்த கர்த்தருடைய நாமத்துக்கு எங்களுக்கு தெரியுது, அந்த நாமம் எப்படிப்பட்டது, இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு எங்களுக்கு நல்லா கேள்விப்பட்டிருக்கோம். அதனால நாங்கள் யுத்தம் பண்ணலாம் விரும்பலை. நாங்கள் என்ன பண்ணிடுறோம்? ஆண்டவர் சொல்லிட்டாங்க, நீங்களே என்ன செஞ்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ஆட்சி செஞ்சுக்கோங்க, நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்? அடுத்து 27வது வசனம். இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கும் அவருடைய பலிபீடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமா ஆக்கினான். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? விறகு வெட்டுக்கிறதுக்கும் தண்ணீர் மோந்து கொடுக்கறதுக்கும் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்? இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு ஆண்டவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, யாருடைய லைஃப்பை, யாருடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாங்களோ
ஆண்டவர் செய்கிற முதல் காரியம் என்னவா அப்படின்னா மகிமையில் ஆண்டவர் எழுந்திருப்பாங்க. அப்படி மகிமையில் எழுந்திருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு கூட்டம் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து உங்களிடத்துல வந்து சேரும். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு காரியம், ஒரு அதிசயமான ஒரு காரியம் என்ன செய்யும், உன் எல்லைகளில் நடக்கும். அப்படி அந்த நடக்கிற அந்த காரியத்தை பார்த்து என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மகிமையை உன் மேலே விளங்குகிறத பார்த்து, ஓ இது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது, இது அவ்வளோ சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா அந்த ராஜா அதனால தான் நினைக்கிறார், என்ன நினைக்கிறான்னா அந்த கிபியோனை பட்டணம் அவ்வளோ சின்ன பட்டணம் கிடையாது. ஒரு சின்ன பட்டணம் அங்கே போய் சேர்ந்திருந்தா அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டார், பயந்திருக்க மாட்டார். ஒரு கோழையான மக்கள் அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா அவர் பயந்திருக்க மாட்டார். அதுலேயே தெளிவாக போட்டிருக்கு, அவர்கள் பராக்கிரமசாலியாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அது எந்த பட்டணத்தை அவங்க பிடிச்சாங்களோ அந்த பட்டணத்தை காட்டிலும் பெரிய பட்டணமாக இருக்கு. ரெண்டாவது இவங்க யுத்தமும் பண்ணால வாலண்டியரை போய் கொடுத்துட்டதுனால அவர் இப்படி ஒரு விசித்திரமான காரியம் நடக்கிறது நிமித்தம் பயப்படுகிறார். அப்போ ஆண்டவர் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா ஒரு விசித்திரமான காரியம், ஒரு வித்தியாசமான காரியம், இதுவரைக்கும் நம்ம லைஃப்ல பார்க்காத ஒரு பெரிய காரியத்தை நம்ம எல்லைகளிலே ஆண்டவர் அனுமதிக்க ஆரம்பிப்பாங்க. எப்பொழுது அப்படின்னா எப்பொழுது சீயோனை கட்டணும் அப்படின்னு ஆண்டவர் தீர்மானிக்கிறாங்களோ அப்போ இந்த மாதிரி விசித்திரமான காரியம் எல்லைகளில் நடக்க ஆரம்பிக்கும். இப்படி நடக்கிறத பார்த்து ஓஹோ இதுவே நடந்துருச்சே அப்படின்னா இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, இவனுடைய ஸ்ட்ரென்த் இன்னும் கூடும், இவனுடைய பலன் இன்னும் கூடும் அப்படின்னு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல மூடுகிற அந்த மகிமையை பார்த்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அந்த 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 ராஜா கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா பயப்படுறாங்க, மிகவும் பயப்படுறாங்க. இதான் ஆண்டவர் சொன்ன ரெண்டாவது விஷயம். மூணாவது ஒரு விஷயம் தான் சொல்லியிருந்தாங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சங்கீதத்தில் அதை வாசிக்கலாம். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லோரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பார்த்து வானங்களில் இருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். சரி, ஓகே. எல்லாம் ஆண்டவர் மூணாவது சொல்லி இந்த காரியம் என்ன அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய சத்தத்தை நான் என்ன செய்வேன், கேட்க ஆரம்பிப்பேன். அதாவது அவங்களுடைய விண்ணப்பத்தை நான் என்ன செய்வேன், செவி கொடுக்க ஆரம்பிப்பேன். நான் விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கறத அவங்க எல்லாம் பார்ப்பாங்க. இதுதான் ஆண்டவர் நம்ம மத்தியில் மகிமையாக எழுந்திருக்கிறதுக்கான ஒரு மூணாவது அடையாளம். ஓகே, இந்த மூணாவது அடையாளம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அந்த இடத்தை பார்க்கலாம். அதே யோசுவா 10வது அதிகாரம் 14வது வசனம். யோசுவா 10வது அதிகாரம் 14வது வசனம். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. ஓகே, இதில் நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா யோசுவா கேட்குறாரு, என்ன செய்கிறார், நான் யுத்தம் பண்ண முடிக்கி அந்த சூரியனை நிறுத்துங்க, அந்த சந்திரனை நிறுத்துங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஆண்டவர் அப்படியே செய்கிறாங்க. ஆண்டவர் நினச்சிருந்தா அந்த யுத்தத்தை எப்படி முடிச்சிருந்துருக்கலாம், என்ன செஞ்சிருக்கலாம், அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக திருப்பியும் என்ன செஞ்சிருக்கலாம், ஆண்டவர் இப்படிலாம் யுத்தம் பண்ணியிருக்கிறாங்க அப்படி முடிச்சிருக்கலாம். செங்கடலை பிளந்து அந்த எகிப்தியரை வர வச்சு செங்கோடலை மூடினது போல் அப்படியும் முடிந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க இருதயத்தில் பேசி எப்படி பார்வோனோட இருதயத்தில் பேசி போக விட்டாரோ அதே போல் இந்த ஜனங்களுடைய ஆப்போசிட் ஜனங்களுடைய இருதயத்தில் பேசி என்ன செஞ்சிருக்கலாம், போக விட்டுருக்கலாம். ஆனால் அதை அப்படிலாம் செய்யாமல் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா யோசுவாவை கேட்குறார், நான் ஃபைட் பண்ணி நான் யுத்தம் பண்ணி தான் ஜெயிப்பேன், நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு இந்த சூரியனை நிறுத்துங்க, இந்த சந்திரன் நிறுத்துங்க. ரெண்டும் நடக்காத வித்தியாசமான ஒரு காரியத்தை அவர் கேட்கிறார். இதான் ஆண்டவர் செய்ய போகிறாங்க. நம்ம கேட்குற வித்தியாசமான ஒரு ஜபங்கள், அதாவது நம்ம என்ன கேட்குறோமோ அதை வேற வழியாகவும் ஆண்டவரால் செய்ய முடியும். ஆனால் நம்ம எப்படி கேட்குறோமோ அப்படியே ஆண்டவர் என்ன செய்ய போகிறாங்க, பதில் கொடுக்க போகிறாங்க. இதுதான் ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் யாரை, சீயோனை கட்ட போகிறதுக்குண்டான ஒரு மூணாவது அடையாளம். இப்படி கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் பொழுது அந்த எதிரினுடைய பாளையத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். அதே யோசுவா 10வது அதிகாரம் 16வது வசனம். யோசுவா 10:16. அந்த 5 ராஜாக்களும் ஓடிப்போய் மக்கெதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளிந்து கொண்டார்கள். ஓகே, இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகும் பொழுது, அதாவது கர்த்தருடைய மகிமை வெளியரங்கம் ஆயிட்டு அப்படிங்கிறத ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் போது ரிசல்ட் எண்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒன்று ஒன்றா சம்பவிக்கும். ஒன்று ஒன்றா சம்பவிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த எதிரியின் பாலை என்ன செய்வாங்களாம், ஓடி போய் என்ன செஞ்சுக்குவாங்களாம், ஒளிந்து கொள்வாங்க. இனி என்ன செய்ய முடியாது, இனி இவன் பக்கத்தில் நிற்க முடியாது, இனி என்ன செய்ய முடியாது, இனி ஃபைட் பண்ண முடியாது, இனி எதிர்த்து நிற்க முடியாது. இனி எதிர்த்து நிற்கணுங்கிற ஒரு நம்பிக்கை என்ன செஞ்சு போயிடும், அவங்களுக்கு அற்று போயிடும். இனி ஒரு பிளான் பண்ணணும், இனி ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிற ஒரு நம்பிக்கை அற்று போகணும். ஏன்னா இவங்க ஒரு பிளான் பண்ணாங்க. என்ன பிளான் பண்ணாங்கன்னா சிம்பிளாலாம் என்ன செய்ய முடியாது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிக்க முடியாதுன்னு ஒரு பிளானை பண்ணுறாங்க. அதே யோசுவா 10வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 10:3. ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக்
எப்பிரோனின் ராஜாவாகிய ஓஹாமுக்கும் யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாஹீஸின் ராஜாவாகிய எப்பியாவுக்கும் எக்லோனோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி, நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் யோசுவாவோடும் இஸ்ரவேலர் புத்திரரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினார். ஓகே, போதும். இதில் தான் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இவர் பார்க்குறாரு, அது வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை எல்லாரும் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி யுத்தம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. யுத்தம் பண்ணிட்டு வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இவருக்கு இப்போ எல்லா அட்டம்ப்ட் தோற்று போனனால இப்போ ஒரு புது அட்டம்ப்ட் எடுக்கிறார். என்ன எடுக்கிறாருன்னா, டைரெக்டாக அட்டாக் பண்ண முடியாது, இவங்க ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் இருக்கிற ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கூட்டுறாரு. அதாவது தனக்கு ஃபேவராக இருக்க தான் சொன்னால் வரக்கூடிய 5 நபர்கள் என்ன செய்கிறார், கூட்டுறாரு. 5 ராஜாக்களை கூட்டி சேர்ந்து போய் யுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் ஆண்டவர் செய்ய போகிற காரியம். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் யுத்தம் பண்ணிகிட்டே இருக்காங்க. கடைசி ஒரு யுத்தத்தை நடத்துகிறாங்க. கடைசி ஒரு யுத்தம் என்ன யுத்தம் அப்படின்னா, இது வரைக்கும் இருக்கிற அவங்களுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்து என்னென்னலாம் இது வரைக்கும் யோசிச்சு நடக்கலையோ, இதுக்கப்புறம் எல்லாம் ஒன்று கூட என்ன செஞ்சுட்டே இருக்கு, யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு யுத்தம் பண்ணும்பொழுது தான் இப்போது என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகுது, கம்ப்ளீட்டாக ப்ரூவ் ஆகுது. என்ன ப்ரூவ் ஆகுது அப்படின்னா, இஸ்ரேல் மத்தியில் யார் எழுந்திருத்தா, ஆண்டவர் எழுந்தருளிட்டாங்க. அதனால தான் இந்த என்ன நடக்குது, விசித்திரமான காரியங்கள் நடக்கு, வித்தியாசமான காரியங்கள் நடக்கு அப்படின்னு ஓடி ஒளிந்து கொள்ள போகிறாங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக என்ன நடக்க போகுது அப்படின்னா, இது வரைக்கும் யுத்தம் பண்ணதை காட்டிலும் அதிகமாக யுத்தம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கூட்டம், இந்த கூட்டம் என்ன செய்ய போகுது அப்படின்னா, ஓடி போய் ஒளிந்து கொண்டு இருக்க போதாம். அப்படி அவர்கள் ஓடி போய் ஒளிந்து கொண்டு இருக்கும் போது நம்ம என்ன செஞ்சிட்டு இருப்போமா, வாசிக்கலாம். யோவேல் 2வது அதிகாரம் 26, 27. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஓகே, இதில் ஆண்டவர் மென்ஷன் பண்ணுறாங்க. என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஒரு கூட்டம் என்ன செஞ்சிச்சு, நம்ம முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கூட்டம் கர்த்தருடைய நாமத்துக்கு என்று பயந்து ஓடி வந்து என்ன செஞ்சாங்க, இஸ்ரவேலிடத்துல சாஷ்டாங்கம் விழுந்தாங்கல்ல. இப்போ அதே கர்த்தருடைய நாமத்தை கண்டு நம்ம என்ன செய்வோமா, ஆண்டவரை துதிப்போம். இது அப்படிதான் போட்டிருக்கு இல்லையா? நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த. ஓகே, நம்ம இந்த கர்த்தருடைய நாமத்தை துதிக்க போறோமா? எதனால துதிக்க போறோமா? நம்மளை அதிசயமாக நடத்தி வந்த அப்படின்னா ஆண்டவர் ப்ரூஃப் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, சில அதிசயமான காரியங்களை நடத்தி என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, கர்த்தருடைய நாமத்தை நம்மளை துதிக்கும்படிக்க வைக்க போறாங்க. இதே அதிசயமான காரியத்தை காட்டி தான் எதிரியின் பாளையத்தில் பயத்தை உண்டு பண்ணுகிறாங்க. அதே அதிசயமான காரியத்தை காட்டி தான் நம்ம என்ன செய்ய போறாங்க, நம்மளை துதிக்க வைக்க போறாங்களாம். அடுத்து 27வது வசனம், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். ஓகே, யாரு சொல்றாங்க, இப்படி மகிமையான காரியத்தை காட்டி என்ன போல ஒரு தேவன் இல்லை அப்படிங்கிறத உனக்கு நான் என்ன செய்ய போறேன், நிரூபிக்க போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. இதுவரை யுத்தம் பண்ணது காட்டிலும் இப்போ உங்க கூட அதிகமாக யுத்தம் பண்ணுகிறாங்க அப்படின்னு என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். இங்கே அதான் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, இது வரைக்கும் சிங்கிளாக இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கூட யுத்தம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ ஒன்று கூடுது, ஒரு கூட்டு ஒன்றும் கூடி ஒரு பெருங்கூட்டம் கூடுது. அப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, முடிவை ஆண்டவர் கட்டளையிட போகிறாங்க. ஏன்னா இதுலேருந்து நமக்கு அதுதான் கன்ஃபார்ம் ஆகுது. என்ன கன்ஃபார்ம் ஆகுதுன்னா, இதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாலாம் போயிட்டுருக்க வேண்டான்ட்டு எல்லாம் இவங்களே வழிவாசலை கூட்டுறாங்க. என்ன கூட்டுறாங்கன்னா, இவன் எப்படி ஒரு ராஜாவை முடிச்சு அடுத்த ராஜான்னு 5 ராஜா கொள்றதுக்கு அது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஒரு நாட்டை பிடிச்சி அடுத்த நாட்டை பிடிச்சி போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவரே அலோவ் பண்ணுறாங்க. அவனே நீயே திட்டம் போடு, எல்லாம் திட்டம் போடு, நீங்கள் எல்லாருமே ஒன்று கொடுங்க, நான் என்ன செய்கிறாங்க எல்லாத்தையும் ஒரே நாளில் முடிக்கேன் அப்படின்னு தான் இவங்க எல்லாரும் ஒன்று கூடுறாங்க. இவங்க எல்லாரும் மட்டும் ஒன்று கூடலை. இந்த 5 ராஜாக்கள் ஒன்று கூடல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த ராஜாவை தோக்கடிச்சிருப்பாங்க, அடுத்த ராஜா, இப்படி நாட்கள் போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பிளானை விட்டதால என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கூட்டம் ஒன்று சேர்ந்தோடனே ஒரே நேரத்தில் ஆண்டோடைய மகிமை இறங்கி வருது. கம்ப்ளீட்டாக ஆண்டவர் நினைச்சுறாங்க, முடிக்கிறாங்க. அதுலேருந்து ஒன்று நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எப்போ இதுவரை நம்ம பார்க்காத ஒரு பெரிய யுத்தம் நம்ம எல்லையில் என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் என்ன செய்ய போகிறாங்க, முடிக்க போகிறாங்க. ஆண்டவர் நம்ம எல்லையில் எழுந்திருக்க போகிறாங்க. இதை நம்ம வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறாங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, ஸ்தோத்திரம், அந்த நாளுக்காக நன்றி. தகப்பனே, எப்பொழுதெல்லாம் எங்கள் எல்லைகளிலே தகப்பனே ஒரு பெருங்கூட்டம் அமேன் ஒருமனப்பட்டு எங்களுக்கு விரோதமாக
விரோதமாய் நிற்குதோ அப்பொழுது நாங்கள் உன்னை புரிந்து கொள்ளணும். தகப்பனே, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். ஆமேன். உம்முடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. ஆமேன், ஆமேன். எங்களை அதிசயமாய் நீர் நடத்தி வந்தீர் என்று எங்களுடைய வாய்கள் உம்முடைய நாமத்தை துதிக்கும். ஆமேன். இவ்வளவு மகிமையான தெய்வம் எங்கள் நடுவில் தான் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நாங்கள் காண்போம். இப்படிப்பட்ட காரியங்களை தகப்பனை எங்களுக்கு செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி. பொறுப்படுங்க, ஆளுகை செய்யுங்க, கனப்படுத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் சொல் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.